மாணவர்களோட கோரிக்கைக்கு ஏன் இவ்வளவு மெனக்கெடணும்னு நிறைய பேர் கேள்வி கேட்க வச்சிருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி என்ன கோரிக்கை வச்சாங்க? இவர் முக்கியத்துவம் கொடுக்கிற அளவுக்கு அதுல அப்படி என்னதான் இருக்கு? அது மாணவர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த இலவச லேப்டாப் வழங்குவது குறித்த உயர்வு நிலை ஆய்வு கூட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் நடத்தியிருக்காரு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டு இதனால லேப்டாப் கொடுக்கணும்னு மாணவர்கள் சார்பில் திமுக அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தாங்க. இதுக்காக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகும்னு மாணவர்களாம் எதிர்பார்த்திருந்த நேரத்துல இதுக்கான அறிவிப்பையும் வெளியிட்டாரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஆமா, இந்த 2025-26 நிதியாண்டுல மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான வேலையை தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. இந்த நிலையில தான் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையை கவனிச்சுட்டு வர துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உயர்நிலை குழுவோட கூட்டத்தை கூட்டி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது தொடர்பா நேற்றைய தினம் ஆய்வு செஞ்சிருக்காரு. இந்த கூட்டத்துல இந்த ஆண்டுக்கு மட்டும் இல்லாம அடுத்த 2 ஆண்டுகளுக்கும் தேவையான லேப்டாப்பை கொள்முதல் செஞ்சு மாணவர்களுக்கு விரைந்து வழங்க அதிகாரிகளை அறிவுறுத்தியிருக்கார். மாணவர்களுக்கு கொடுக்கிற லேப்டாப் எந்த விதத்திலையும் தரம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு ரொம்பவே தெளிவா இருக்காரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இதனால லேப்டாப்போட மெமரி அளவு, சாப்ட்வேர், பேட்டரியோட திறன், ஹார்ட்வேர் உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்களுக்கான விவர குறிப்புகளையும் அவரே நேரடியா சரி பார்த்திருக்கார். இதுக்காக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையில புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனங்களோட தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க. இதனாலேயே டெண்டர் விடுற பணி சீக்கிரமாவே முடிஞ்சு மாணவர்கள் கையில அவங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியான லேப்டாப் இல்லைன்னா கைக்கணினி வழங்கப்படும்னு தமிழ்நாடு அரசு சார்பில் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டு மாணவர்களை கல்வி திறன் மிக்கவர்களாக உருவாக்கவும் உயர்கல்வி பயில்வதை கட்டாயமாக்கவும் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு வர்றாருன்னு அதுல ஒரு பகுதியா தான் இந்த லேப்டாப் திட்டத்தை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. தொழில்நுட்ப துறையில தமிழ்நாட்டை டிஜிட்டல் ஹப்பா உருவாக்க இந்த லேப்டாப் திட்டம் நிச்சயமா அடித்தளமா இருக்கும்னு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு. அதனால அடுத்த 2 வருஷத்துல சுமார் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் துணை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறது மாணவர்கள் மத்தியில பேசு பொருளாகவும் பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு. இலவசமா தானே கொடுக்கிறோம், எப்படி கொடுத்தா என்னன்னு நினைக்காம மாணவர்கள் இளைஞர்கள் விஷயத்துல ரொம்பவே பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வராரு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இலவச லேப்டாப் கொடுத்தாலும் இவ்வளவு தூரம் மெனக்கெடுற தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை பார்க்கிற மாணவர்களுக்கு இந்த செய்தி ஒருவித மகிழ்ச்சியை கொடுத்திருக்குன்னு சந்தேகமே இல்லாம சொல்லலாம்.